வணக்கம். நெருப்பு தமிழன். தேர்தல் கணிப்புகள் அப்படிங்கிறது செருப்பு திணிப்புகளாக இருக்குது. இந்த தேர்தல் கணிப்புகள் எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். உண்மையிலே சொல்லணும்னா சாணிக்குள்ளே செருப்பை முங்கி வச்சு இவனுங்களை வெளுன்னு வெளுக்கணும். அது எப்படி ஒரு புதிய ஒரு கட்சி நேற்று வந்த உடனே நேற்று மலையில் முளைச்ச காலம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னால் இது என்னங்கிறா? இது நியாயமாக இருக்குது? எப்படா நீங்களாம் வெளியில் நடமாடுவீங்க? கணிப்புங்கிறது கொஞ்சமாவது ஓரளவிற்காவது ஒத்து வரணுமா இல்லையா? எதுவுமே ஒத்து வராமல் இப்படி பூத்தில் ஆள் இல்லை, ஊரில் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கானுங்களா என்னென்னு தெரியல. நேற்று மலையில் முளைச்ச காளானா இருக்கிறானுங்க. இவனுங்களை எப்படி ஆட்சி அமைக்கும்னு சொல்லி டிவிக்கு ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறீங்களே. அப்போ நீங்கள்லாம் எப்படிடா தேர்தல் கணிப்புன்னு நீங்கள்லாம் நடமாடுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எப்படி இது போன்ற நிறுவனங்கள் வெளியில் நடமாடுறான்? எப்படி இவனுங்களால் வெளியில் இந்த மாதிரி செய்திகளை வெளியிட முடியுது? நான் ஒரு அமெரிக்காவில் இருக்கேன். நான் ஒரு சமயக்காரன் தான். ஒரு சமயக்காரனாக இருக்கக்கூடியவன் அமெரிக்காவிலிருந்து இந்த ஒரு கருத்து கணிப்பு நான் வெளியிட போகிறேன். அந்த வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகளும் நீ இந்த உங்களுக்கு மை ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸுக்கெலாம் நான் கேட்குற கேள்விகளை பாரு. நான் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகளையும் இந்த மை ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகளையும் நீங்கள் வச்சு பாருங்கள். ஒரு சமயக்காரன் அமெரிக்காவிலிருந்து வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகள் வெற்றி பெறுதா, இல்லை இவனுங்களுடைய இந்த செருப்பு திணிப்பு வெற்றி பெறுதான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். மே 3 என்னுடைய கருத்து கணிப்பில் நான் வெளியிடுறேன்.